ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது வேஸ்ட்டு மெட்டீரியல், வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு ஒரு அழகான பேங்கிள் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் நான் பண்ண மிஸ்டேக்கும் ஒன்று இருக்குது, அதுவும் நான் என்னென்னு சொல்ல போகிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த கிளாத் பேங்கிள் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் நான் எடுத்து இருக்கேன். இந்த கிளாத் நான் எதுலேருந்து நான் கட் பண்ணேன்னா, நான் ஒரு லாங் சுடிதார் ஆன்லைனில் வாங்கும் போது அது ரொம்ப லாங்காக இருந்தது. ஸோ என்னால் அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, போட முடியல. அதை நான் கட் பண்ணிவிட்டு நான் ஆல்டரேஷன் பண்ணும் போது எனக்கு இந்த கிளாத்து மீதி இருந்தது. ஸோ லாங் கிளாத்தாக இருந்தது. இந்த கிளாத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு சிம்பிளான ஒரு பேங்கிள் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஸோ அந்த பேங்கிளை எப்படி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இதில் ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணியிருக்கேன். அது என்ன மிஸ்டேக்குன்னு நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். வேஸ்ட்டு கிளாத், B7000 க்ளூ இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ. உங்கள்கிட்ட பழைய வளையல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் வளையல் தான் நான் எடுத்திருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கட் 4 கட் பேங்கிளும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த பேங்கிள் நம்ம ஃபுல்லாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்றப்பல கிளாத் எடுத்துக்குங்க. இது அகலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம எடுத்துக்கிற இந்த பேங்கிளோட சைஸ் அகலம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இதை பாதியாக கட் பண்ணிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இது பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாதியாக கட் பண்ண பிறகு என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கவனமாக பாருங்கள். 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட மிஷின் இருந்துன்னா, தையல் மிஷின் இருந்துன்னா இந்த ஓரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ண பிறகு எதுக்காக ஸ்டிச் பண்ணோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுங்க, நார்மலாக நம்ம பின் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த பின்னு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த கார்னரில் என்ன பண்ணுங்கள், பின்னை குத்தி இதை உள் சைடாக கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன்னா இது எதுக்காக திருப்புறோன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும், இந்த த்ரெட்டு பார்த்தீங்களா, அந்த கிளாத்தோட எண்ட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வரும். ஸோ அந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை டேர்ன் பண்ணி உள்ளே திருப்பு. நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், பின்னாடி நாட் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த கிளாத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணிக்கணும். நான் டேர்ன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு இது அப்படியே டேர்ன் ஆயிரும். இப்போ டேர்ன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் தைச்ச எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணோம் அந்த சைடில் அந்த த்ரெட்டே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பின்னை எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த ஸ்டிச் பண்ணும் பார்த்தீங்களா, அது அடியில் இருக்கிறப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, இதை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பேங்கிள் எடுத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கனமாக வேணும்னா நீங்கள் இதிலே இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டி விட்டுட்டு இது மேலேயே நீங்கள் சுற்றலாம். உங்கள்கிட்ட வேஸ்ட்டு கண்ணாடி வளையல் இருந்தாலும் அதுலேயே நீங்கள் இந்த வளையல் ரெடி பண்ணலாம். இப்போ B7000 இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூவை நீங்கள் இந்த அடியில் பேங்கிள் ஒரு அடியில் மட்டும் நீங்கள் லைட்டாக வச்சா போதும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த B7000 க்ளூ சீக்கிரமாக நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த B7000 க்ளூ
நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட் எல்லாம் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் வந்துட்டு சுற்றணும். கொஞ்சம் வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இது வந்து சுற்றணும். இது வந்து நீங்கள் நேராக சுற்றாமல் கொஞ்சம் சைடாக வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கிறப்பல பார்த்து நல்லா நீங்கள் இழுத்து வந்து சுற்றணும். பாருங்கள். ஸோ அது ஃபினிஷிங் வந்து எங்கே நம்ம முடிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். நடுவில் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா கிளாத் நம்ம சுற்றும் போது அது வந்து தனியாக பிரியக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், அப்பப்போ வந்து நீங்கள் இந்த லைட்டாக வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா வேஸ்ட்டு கிளாத்தெலாம் நம்ம தூக்கி போடுவோம். ஸோ இனிமேல் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பேங்கிளுக்கும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் க்ளூ அங்கங்கே வந்து நான் தடவுறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ஸ்ட்ரிக்காகி ஒட்டிக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து பிரிஞ்சு வராது. முடியும் போது தான் நீங்கள் வந்து இது சுற்றணும். நம்ம நல்லா கொஞ்சம் இழுத்து, ஏன்னா இது கிளாத் நம்ம டபுள் கிளாத்து நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நல்லா இழுத்து நீங்கள் வந்து சுற்றுங்க. கிராஸாக சுற்றுங்க, நேராக வந்து சுற்றாதீங்க. பாருங்கள், இதே போல் சுற்றிக்கிட்டே வரணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுற்றியாச்சு. இப்போ இது எண்டிங் வரும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னு கவனமாக பாருங்கள். இப்போது எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த க்ளூ இருக்குது பாருங்கள், இந்த க்ளூவை வந்து B7000 அதை வந்து நீங்கள் ஃபினிஷிங் எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதே போல் தடவி ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் நம்ம ஒரு பேங்கிள் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இந்த பேங்கிளில் பாருங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக வந்திருக்கும். ஆனால் இந்த பேங்கிளில் வந்து ஃபினிஷிங் வந்து வரலை. ஏன்னா நான் இது வந்து தைக்காமல் டேரெக்டாக வந்து கிளாத்தை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி நான் சுற்றி விட்டனால அங்கங்கே அந்த கிளாத் ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, கார்னர்லாம் அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அடுத்த வாட்டி நான் பண்ணும்போது என்ன பண்ணேன், இந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிளில் வந்து நான் அழகாக ஒட்டி விடும் போது இது ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் நான் பண்ண தப்பாக வந்து பண்ணாதீங்க. வேஸ்ட்டு கிளாத்துடானே சொல்லி கட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு இந்த மிஸ்டேக் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் பழகுறீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வேஸ்ட்டு கிளாத் எந்த கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இப்போ இந்த பேங்கிள் வந்து நீங்கள் எங்கே வேணால் போடலாம். நீங்கள் என்ன கிளாத் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் போடலாங்க. பாருங்கள், இது வந்து சுடிதார் ஒரு மேல் டாப். ஸோ இதுக்கு வந்து நான் மேட்சாக 2 பேங்கிள் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஆனால் இது வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா கிளாத் வந்து அங்கங்கே த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வந்தாலும் இது நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணி நான் அழகாக போட்டுப்பேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.